மிரக்கல் வேணும்னு தேடிட்டு இருக்கிற உறவுகளே, வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம். பல வருடங்களாக யூனிவர்ஸ் பற்றி பல யூடியூப் சேனல்கள் பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை. உங்களுக்கு எப்படி 3 நாள்ல ரூ. 0 பேங்க் பேலன்ஸ்ல இருந்து 6 டிஜிட்டின் வங்கி இருப்பு மேனிஃபெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்ட என் உறவுகளுக்காக இந்த வீடியோ. அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள். எனக்கு இந்த அழகான நிமிடங்களை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். பணம் பத்தி எந்த இன்ட்ரோடக்ஷனையும் வேண்டாம். அவங்க இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், அவங்க இல்லனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு சில மாதங்களாவோ அல்லது சில வருடங்களாகவோ புரிஞ்சவங்க கண்ணுக்கு தான் இந்த வீடியோ பட்டு இருக்கும். பணத்தின் அருமை புரிந்தும் அதை ஈர்க்கும் தந்திரம் தெரியாம தான் நீங்கள் இங்க வந்திருக்கீங்க. நான் பெரிய ஆளுலாம் இல்லை. நானும் உங்களைப் போலவேதான். நீங்க 6வது படிக்கிறீங்க, நான் ஒரு படி மேல போய் 7வது படிக்கிறேன். இப்பதான் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன். அவங்க வேற யாரும் இல்லை. யுனிவர்ஸ். எஸ், அவர் கிரேட் யுனிவர்சல் மதர். ஆமாங்க. பேராற்றலும் பெரும் கருணையும் கொண்ட பிரபஞ்ச தாய். அவங்க ஒரு காந்த குரல் மூலமா என்கிட்ட சொன்ன கருத்துக்களை அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணினேன். இன்னைக்கு சக்சஸ் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் சக்சஸ் பார்ப்பேன்னு முழு நம்பிக்கை இருக்கு. நான் 3 நாள்ல 6 டிஜிட்டா மணி ஆட்ரேக் பண்ணினது 100% உண்மைதாங்க. பட் அதுக்கு முன்னாடி 7 நாள் என்னை ஹீல் பண்ணினேன். 3 நாள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணினேன். அதுக்கு அப்புறம்தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். மேனிஃபெஸ்ட் பண்ணின 4 நாள்ல மிரக்கிள் நடந்துட்டு. அதுக்கு நான் 3 படிதான் ஃபாலோ பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பணத்துக்காக நானே எனக்கு ஒரு அஃபர்மேஷன் எழுதினேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் நீங்களும் அதே அஃபர்மேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். பட் அது போலவே உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட சூழ்நிலையும் சேர்த்து உங்களுக்காக நீங்களே அஃபர்மேஷன் ரெடி பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த அஃபர்மேஷனை உங்களோட குரல்ல ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிக்கோங்க. ஸ்டெப் 3, காலையில எழுந்த உடனேயும் நைட் தூங்க போய் படுத்த பிறகும் கேளுங்க. 21 டைம்ஸ் இல்லனா 108 முறை உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. அதை எண்றதுக்கே தனியா கவனம் போயிட போகுது. உங்க போன்ல 10 நிமிஷம் அலாரம் செட் பண்ணி அதுக்குள்ள எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்க. கவுண்ட் முக்கியமில்ல, ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். உணர்வு பூர்வமா மணி ஏஞ்சல் அல்லது மணி எனர்ஜி கிட்ட பேசுங்க, அவ்வளவுதான் மேஜிக் நடந்துடும். இந்த வீடியோல எங்க ஆஃபரேஷன் ஷேர் பண்றேன். பயன்படுத்திட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நோ டியர் மணி, என் அன்பு பண தேவதையே, ஐ எம் சோ சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிறவியிலோ அல்லது இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவியிலோ நானோ அல்லது என்னோட முன்னோர்களோ பணத்தை சரியாக பயன்படுத்தாமலோ அல்லது பணத்தை பற்றி தவறாகவோ பேசியிருக்கோம். பணத்தை சரியாக கையாள தெரியாம நாங்க பண்ணினதால தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் ஒரு உயிர் வருத்தப்படுற சூழல் உருவாகியிருக்கலாம். இது அத்தனைக்கும் நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணத்தை நான் முழுமையாக மதித்தாலும் பணம் பற்றிய தவறான எதிர்மறை எண்ணங்களை என்னோட ஆழ்ந்த மனசுல வச்சிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய ஆழ் மனசுல இருந்த பணம் தொடர்பான அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் வெளிவிடுகிறேன். ரிலீஸ், ரிலீஸ், ரிலீஸ். இதுவரைக்கு நான் செய்த அத்தனை தவறுகளுக்கும் இன்று மனதார மன்னிப்பு கேட்கிறேன். சாரி, சாரி, சாரி. ஐ எம் சோ சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அன்பு தேவதையாயிருக்கிற நீங்கள் இல்லனா எந்த பொருளையும் நான் வாங்கியிருக்க முடியாது. என்னோட தேவைகள் எதையும் நிறைவேற்றி இருக்க முடியாது. நான் பிறந்ததுல இருந்து இப்போ வரை என்னோட உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் இல்லாம நான் அனுபவித்த நிறைய சுகபோக விஷயங்களுக்கும் நிறைய நேரங்களில் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமாகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. சின்ன சின்ன தருணங்களா இருக்கலாம், பெரிய தருணங்களா இருக்கலாம். எனக்கான மரியாதையையும் எனக்கான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கு நீங்கள் காரணமா இருந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய நேர்மறை ஆற்றலா இவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கீங்க. நான் உங்கள பத்தி தெரிஞ்சிக்காம இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு உங்களை பற்றிய சரியான புரிதல் வந்துட்டு. இன்னைக்கு வரை நீங்கள் செய்த அத்தனை நல்ல விஷயத்திற்கும் என் வாழ்வில் நீங்கள் பரப்பியிருந்த நேர்மறை ஆற்றலுக்கும் இன்று நான் மனதார நன்றி கூறுகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே புன்னகை பூத்திருக்கும்.
உங்களுடைய அன்பை இன்னைக்குதான் நான் முழுமையாக பரிபூரணமா உணர்றேன். இந்த அன்பை நினைச்சு மனசார சொல்றேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச். இதுக்கு பிறகு இதே தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்றும் என்னால் ஒரு உயிருக்கும் சிறு தவறும் நேராது என்றும் உங்களிடம் வாக்கு கொடுக்கிறேன். இதுபோலவே எனக்கு பணம் கொடுக்கும் நபரை மனதில் நினைத்து, அவர் என்னிடம் பணம் கொடுக்க முடியாமல் திணறும் சூழல் ஏற்பட்டதில் எனக்கும் பங்கு உண்டு. மனதார அவர்களை மன்னிக்கிறேன். அவர்கள் செல்வ செழிப்போடு வாழவும் மன நிம்மதியுடன் இருக்கவும் பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்படி சொல்லும்போது அவருக்கு செல்வ வளம் கிடைத்து உங்களுக்கு பணம் கொடுக்க வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிக் கொடுக்கும். நன்றிகள்.